ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான 1 kg வெயிட் வர ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். ரெட் வெல்வெட் கேக்குக்கு தேவையான பட்டர் மில்க் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரணும். நான் இங்கே 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பொங்கி வரணும். ஹை ஸ்பீடில் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கலர்மிஸ்டோட ரெட் லிக்விட் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜெல் கலர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தால இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கலர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இந்த க்ரீமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் க்ரீமில் சேர்த்துருக்கனால கேக் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை அது மேலே வைக்கிறேன். இதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். நான் சுகர் சிரப் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த க்ரீமை ஃபஸ்ட் லேயராக கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபில்லிங்காக சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் கேக்கை வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக தேர்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ கேக்கை வெளியே எடுத்தாச்சு. நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன்.
ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கை வந்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்தாச்சு. கேக்கை 3 லேயராக கட் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு பேனில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி க்ரம்ஸாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை வச்சு கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனல் டெக்கரேஷனுக்காக 100 ml நாசலை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ரோசட்டா டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போது அதே ரெட் வெல்வெட் க்ரம்ஸை வந்து கேக்குக்குள்ளே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான 1 kg வெயிட் வர ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.